இந்த வாரம் மகா சங்கமம் சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு ப்ரோமோ வரும்போதும் அருமையா இருக்குதுங்க. ஒவ்வொரு குழந்தைகள்ட வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ போடுறாங்க. சூப்பரா இருக்கு. அதேபோல திவினேஷ்ட ப்ரோமோ வந்திருக்கு. திவினேஷ் சுமை தாங்கி திரைப்படத்துக்காக மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இந்த பாடல பாடுறாரு. அவரோட சேர்ந்து சூப்பரிங் ஸ்டார் சரத்குமாரும் பாடுறாரு. சூப்பரா பாடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. சரத்குமார் சார் சொல்றாரு, திவினேஷ்னு பெயர் வச்சிருக்காங்க. இவன் டிவைன்னு சொல்றாரு. இந்த பாடல் இவனுக்கு பொருந்தும். இந்த பாடலே இவன் தான் சொல்றாளு. அப்படி சொல்லிட்டே மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லி திவினேஷை கட்டி அணைச்சு கொஞ்சுறாரு. அதோட திவினேஷ் கையை பிடிச்சிட்டு பாடல் முழுக்க பாடுறாரு. பார்க்க அருமையா சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி இப்படி ஒரு குழந்தையா அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் பிரமிக்கிற அளவுக்கு தான் திவினேஷ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ ஆசீர்வாதங்கள், எவ்வளோ வரவேற்பு, எவ்வளோ பாராட்டுக்கள். இப்படி ஒரு குழந்தை அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் சரத்குமாருக்கு பஞ்சமியும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து அவங்க நிலத்தில் விதைச்ச மரக்கறிகளை கொண்டு ஒரு கூடையில் வச்சு, சார் இது எங்கள் அன்பு பரிசாக ஏற்றுக்குங்க, இது எங்கள் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்க்க அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி திவினேஷை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். இப்படி ஒரு குழந்தையா அப்படின்ற அளவுக்கு பிரமிக்கிற அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதுமைகளை பண்ணிட்டு தான் இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.